ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின்னிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேதி ஜனவரியுடைய 16ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை மாதத்துடைய 2ஆம் நாள். அதே போல் கிழமை நாளை நாள் வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. தையுடைய 2ஆம் நாள் என்னன்னா மாட்டுப்பொங்கல் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பான நாள் தான். நாளைய மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எல்லாருடைய வீடுகளில் மாடு இருந்தால் அதுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யப்படும். ஆனால் மாடு இல்லாத வீட்டில் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் வீட்டில் ஏற்றுனீங்கன்னா இந்த வருடமே உங்களுக்கு சுபிட்சமாக மாறும். ஸோ இந்த வருடம் சுபிட்சமாக மாற மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஏற்ற வேண்டிய அந்த ஒரு தீபத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த தீபம் என்ன, அதை எப்படி ஏற்றணும், அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறதன் மூலிமா தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து தீபம் ஏற்றி பயன் பெறுங்க. சரி, தீபம் ஏற்றுவது எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நாளை தினம் மாட்டுப்பொங்கல். உழவனுக்கு உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் நாளை நாள் வரக்கூடிய மாட்டுப்பொங்கல். நம்மளுடைய இந்த கலாச்சாரத்தில் தான் கால்நடைகளை கூட போற்றி வணங்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. இந்த நாளில் நம்ம வீட்டில் கால்நடைகளை வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யணும். அவைகளுக்கு உணவு படைத்து நாளை தினத்தை வெகு சிறப்பாக கொண்டாடணும். இதன் மூலம் கண்டிப்பாக வாழ்க்கை நல்ல முறையில் மேம்படும் என்பது ஐதீகம். இது பெரும்பாலுமே கிராமப்புறங்களில் மாட்டுப்பொங்கல் ரொம்ப சிறப்பாக நடக்கும். நகரப்புறங்களில் இன்றும் பலருக்கு பசுக்களை பார்ப்பதே அரிதாக இருக்குது. அப்படி இருக்கையில் எப்படி இந்த பூஜைகளை செய்வது, இந்த ஒரு குறைய போக்க நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ நிலையை உயர்த்தி கொள்ள நாளை தினம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மாடு இல்லைனாலும் நாளைய மாட்டு பொங்கலில் இந்த ஒரு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. சரி, அது என்ன வழிபாடுங்கிறத வாங்க பார்க்கலாம். நாளை தினம் பசு வைத்திருப்பவர்கள் அதற்கு வழிபாடு செய்வீங்க. பசுமாடு இல்லாதவர்கள் எங்கேனும் அவைகளை பார்க்க நேர்ந்தால் உங்களால் முடிந்த ஏதேனும் உணவுப் பொருளை அவற்றுக்கு வாங்கி கொடுங்க. இது 30 முக்கோடி தேவர்களுடைய அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். இதையெல்லாம் ஒருவேளை செய்ய முடியாதவங்க இந்த தீபத்தை வீட்டில் நாளை நாள் ஏற்றுங்க. அதுதான் அற்புதமான பலன்களை தரக்கூடிய பஞ்சகாவிய விளக்கு. இந்த விளக்கை பற்றி பெரும்பாலும் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இது முழுவதும் பசுவினுடைய 5 பொருட்களால் தயாரிக்கப்படக்கூடிய விளக்கு. அதாவது பசுவின் நெய், பால், சாணம், தயிர், கோமியம், இந்த 5 பொருட்களால் தயாரிக்கப்படக்கூடிய விளக்கு தான் இந்த பஞ்சகாவிய விளக்கு. நாளை தினம் உங்கள் பூஜையில் ஒரு தீபமாகவோ அல்லது 5 தீபமாகவோ இதை ஏற்ற வேண்டும். இதில் 5 தீபம் ஏற்றுவது நல்ல பலனை தரும். இந்த தீபத்தை ஏற்றிவிட்டு தீபத்தின் முன் அமர்ந்து கீழ்வரக்கூடிய இந்த மந்திரத்தையும் சொல்ல வேண்டும். மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓம் பசுபதாயே வித்மகே மகாதேவாய தீமகே தந்தோ பசுதேவி பிரசோதயா. இதுதான் பசுவிடைய காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை விளக்கேற்றினதுக்கு பின்னாடி குறைந்தபட்சம் 5 முறையும் அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். நீங்கள் இதை சொல்ல உங்களுடைய செல்வநிலை உயரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த முறையில் நாளை தினம் தீபமேற்றி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும். நீங்கள் எத்தகைய துன்பத்தில் இருந்தாலும் அந்த நிலை மாறக்கூடிய தன்மை இந்த தீபத்துக்கும் மந்திரத்துக்கும் உண்டு. இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறுங்க. நம்பிக்கையோடு செய்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஸோ மாட்டுப்பொங்கல் இது வரைக்கும் நாம் லீவு நாளாக கடந்திருந்தாலும் இந்த மாட்டுப்பொங்கலை அப்படி கடக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கேற்ப நடந்து பயன் பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
இந்த பஞ்சகாவிய விளக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். நீங்கள் இன்றைக்கே வீடியோ பார்த்துட்டு வாங்கி வைத்து கொள்ளலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நாளைக்கு எப்போ வேணாலும் இந்த விளக்கேற்றி பரிகாரத்தை மட்டும் செய்யலாம். இப்போ நாளைய மாட்டுப்பொங்கல் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு நாளை மனது ஆன்மீகத்தில் ஈடுபடும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மன நிம்மதி பெறுவீங்க. பொங்கலை வரவேற்று குடும்பத்தோடு தயாராக நாளை நாள் என்ஜாய் பண்ணுங்க. வேலை வியாபாரம் என்று சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாளை நாள் மனநிறைவாக இருக்கும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. ரெண்டாவது ரிஷபராசியை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடுவீங்க, தெளிவாக சிந்திப்பீங்க. வீட்டில் வேலையெல்லாம் படு சுறுசுறுப்பாக நடக்கும். உங்களை கொண்டாட உற்றார் உறவினர் என்று அனைவரும் தயாராக தொடங்கி விடுவாங்க. குடும்பத்தில் இதனால் சந்தோஷம் களைக்கட்டும். அலுவலக வேலை கொஞ்சம் மந்தமாக இருக்கும். வியாபார சுறுசுறுப்போடு நடக்கும். அப்புறம் மிதுன ராசிக்கு நாளை வருமானம் நிறைந்த நாளாக இருக்கும். நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கையை வந்து சேரும். இந்த பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாட தயாராகுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நிறைய தண்ணீர் குடிங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அப்புறம் கடகராசிக்கு சின்ன சின்ன மன வருத்தம் சோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவலைப்படாதீங்க. கடவுளின் மீது பாரத்தை போட்டு நல்ல விஷயங்களை செய்யுங்க. துன்பத்தை கொடுத்த கடவுள் அதை நாளை நாள் இறுதியில் விலக்கி வைப்பார். கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொறுமையாக இருங்க. அப்புறம் சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் மனநிறைவான நாளாக இருக்கும். வேலையிலையும் வியாபாரத்திலையும் மன திருப்தி இருக்கும். நிதி நிலைமை சீராகும். உங்களுக்கு தேவையான வேலைகள் வீட்டில் சுறுசுறுப்போடு நடக்கும். உற்றார் உறவினர்களுடைய வருகையால் சந்தோஷம் இரட்டிப்பாகும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மன நிம்மதி கூட உங்களுக்கு கிடைக்கும் நாள். அப்புறம் கன்னிராசியை பொறுத்தவரை பொறுமை ரொம்ப தேவை, நிதானம் தேவை, அடக்கம் தேவை. அனாவசியமாக முன்கோபப்படக்கூடாது. தேவையில்லாத இடத்துல பேசக்கூடாது. கவனமாக செயல்படணும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்கணும். ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அப்புறம் துலாம் ராசி, உங்கள் ராசியை பொறுத்தவரை சின்ன சின்ன சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். கையில் எடுத்த வேலை ஒரு முயற்சியில் வெற்றி கொடுக்காது. அயராது உழைத்தால் மட்டுமே வெற்றி காண முடியும். சோம்பேறித்தனம் கூடாது. அடுத்தவர்களை புறம் பேசக்கூடாது. கவனம் தேவை. அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். வீட்டில் விருந்தாளிகளுடைய வருகை இருக்கும். வீட்டில் இருப்பவர்களுக்கு நேரம் போவதே தெரியாது. வேலையிலே வியாபாரத்திலும் அவ்வப்போது சின்ன ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் பெருசாக பாதிப்பு இல்லை. அப்புறம் தனுசு ராசி, உங்கள் ராசிக்கு நாளை நாள் உற்சாக நிறைந்த நாளாக இருக்கும். வேலைகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீங்க. பொங்கல் பண்டிகையை கொண்டாட வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் தயாராகுங்க. கொஞ்சம் சுப செலவு ஏற்படும். பயணங்களால் அலைச்சல் உண்டாக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அப்புறம் மகர ராசிக்கு நாளை சகபோக வாழ்க்கை தான். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல கவனிப்பு என்று நாளை நாள் இனிய நாளாக அமையும். வேலையிலே வியாபாரத்திலே இருந்து வந்த டென்ஷன் குறையும். நண்பர்களோடு நேரத்தை அதிக செலவு செய்வீங்க. பழைய கதைகளை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மன நிம்மதி இருக்கும். அப்புறம் கும்பராசிக்கு நலமான நாளாக இருக்கும். வேலையிலே வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்ப உறவுகளோடு நேரத்தை செலவு செய்ய முடியாது. நாளை நாள் கொஞ்சம் பிஸியான நாளாக இருந்தாலும் நாளை நாள் இறுதியில் பண்டிகை கொண்டாட நீங்களும் இணைந்து விடுவீங்க. சிரமங்களை எதிர்பார்க்காம சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் முதலே முடிச்சிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் ஃபைனலாக மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிரமங்களை பொருட்படுத்தாமல் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இறைவன் மீது பாரத்தை போடுங்க. பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகாதீங்க. எதிர்த்து போராடுங்க. நிச்சயம் நல்லதுங்கிறது உங்களுக்கு நடக்கும். ஸோ உங்கள் ராசிக்கு இதுதான் நடக்கும். ஸோ 12 ராசிக்குமே நாளைய மாட்டுப்பொங்கல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மெயினாக உங்கள் 12 ராசிக்காரங்களுமே நாளை நாள் மாட்டுப்பொங்கலை வரவேற்கக்கூடிய விதமாக அந்த தீபம் ஏற்ற மறக்காதீங்க. அந்த தீபம் ஏற்றுறது தான் நாளை நாள் ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கணும். ஒருவேளை உங்கள் வீட்டுக்கிட்ட மாடு இருக்குது, நீங்களே மாடு வச்சுருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடோட வழிபாடு மட்டும் செய்யலாம்.
மாடு இல்லாதவங்க மட்டும் 4 நாள் இந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்யணும். ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் 4 நாளுடைய சிறப்பை அப்புறம் பலன்களெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ வரும், அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.